சின்ன பையன் காலையில ஸ்கூல் போறதுக்காக பாத்ரூம்ல பிரஷ் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு கண்ணாடியில பார்த்தா அவனோட ஃபேஸ் தெரிய மாட்டேங்குது. அவன் போட்டிருக்க ட்ரெஸ் மட்டும் தான் தெரியுது. இவனுக்கும் பயத்துல என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. அதுக்கப்புறம் வெளியே வந்து இவனோட பெட்ரூம்ல இருக்கிற கண்ணாடியில போய் பாக்குறான். அங்கேயும் அவன் போட்டிருக்க ட்ரெஸ் மட்டும் தான் தெரியுது. இவனோட உருவம் தெரிய மாட்டேங்குது. அவனோட அம்மா அவன் ஸ்கூலுக்கு கிளம்பினானா இல்லையான்னு வந்து பாக்குறாங்க. அவனோட ட்ரெஸ் மட்டும் தான் இங்க இருக்கிறத பார்த்துட்டு சரி அவன் போயிட்டான்னு நினைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே போகும்போது ஒரு பையன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். அவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைப்பான். அதனால இப்ப இவன் யாரு கண்ணுக்கும் தெரியாத இருக்கிறதுனால இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவனை ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கிறான். அதே மாதிரி அவன் ஸ்கூலுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கான். அவன் வச்சிருந்த துப்பாக்கியும் இருக்கு. எல்லாரும் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது டீச்சர் லெசன் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் அவன் கிளாஸ்க்குள்ள நியூடா வருவான். ஏன்னா அவன் யாரு கண்ணுக்கும் தெரியாதனால எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த பையன் வச்சிருந்த கண்ணை எடுத்து டீச்சரை பார்த்து சுட ஆரம்பிச்சிருவான். அந்த டீச்சரும் சடனா அந்த சவுண்டை கேட்டோன்னா பயத்துல யார் இந்த மாதிரி பண்ணதுன்னு சொல்லி திரும்பும் போது அந்த கண்ணை இவன் மேல போட்டுருவான். இவனும் உடனே எழுந்து டீச்சர் இதை நான் பண்ணலன்னு சொல்றதுக்குள்ள அந்த டீச்சர் பிரின்சிபால்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இவனோட எக்ஸாம் பேப்பர்லாம் எடுத்து அதுல இருக்கிற எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர்லாம் எழுதி இவனோட மார்க் எல்லாம் மாத்தி வச்சிருவான். அப்படியே அவன் வெளியே வரும்போது பொண்ணுங்கெல்லாம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அதுல ஒரு பொண்ணு மட்டும் அந்த பொண்ணோட டவலை தூக்கி வீசும் போது இவன் மேல விழுந்துரும். அதை பார்த்து எல்லாம் பயந்துருவாங்க.